அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/9/2025 ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் அஷ்டமி. இந்த அஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த நாளில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வருடம் முழுவதும் முன்னோர் வழிபாடு செய்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு அதுக்கு சாத்தியப்படலைங்க அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களின் அருள் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் 7 தலைமுறைக்குமே நல்லாயிருக்கும். கடன் இருக்காது. கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணமே முன்னோர் சாபமும் கர்ம வினையும் தான். அதை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஏற்கனவே நம்ம 2 குரூப் வச்சுருக்கோம். இந்த குரூப் மூலமாக முன்னாடியெல்லாம் நிறைய பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருந்தேன். கடந்த சில நாட்களாக வேலைப்பளு காரணமாக என்னால் பதிவு செய்ய இயலலை. இன்று முதல் தினந்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீக சூட்சமங்களை பதிவு செய்ய இருக்கிறேன். அந்த குரூப் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் புதிதாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா தவறாமல் அந்த குரூப்போடு இணைஞ்சுக்கோங்க. இந்த நாளில் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தால், தீராத மன வேதனையில் இருந்தால், தீராத குழப்பம், என்னால் முடிவே எடுக்க முடியலைங்க, என் பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல, என் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான், ஆனால் அதை எப்படி முடிவெடுத்து தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதை மாதிரியெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினச்சி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை மனதார சொல்லுங்க. எந்த நேரத்தினாலும் சொல்லலாம், எந்த இடத்துல அமர்ந்தனாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரத்தை உங்களுக்கு உச்சரித்து காட்டுற இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான், தவறாமல் சொல்லுங்கள். அது மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயதுலேருந்தே நீங்கள் ஆன்மீகத்தை பழக்குனாதான் அவங்களுக்குள்ள பக்தி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வழிபாட்டு முறைகள், சின்ன சின்ன விஷயங்கள், விளக்கேத்துமா, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லி கொடுங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 27 முறை அமைதியான இடத்துல, முடிஞ்சா உங்கள் பக்கத்தில் துளசி தீர்த்தம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு சொல்லி முடிச்சுட்டு அந்த துளசி தீர்த்தத்தை அருந்தினால் நோயும் தீரும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும், மன வேதனைகளும் மனக்குழப்பங்களும் நிச்சயமாக தீரும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மகாபெரியவாவின் அருளாலும் கிருஷ்ணரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.